வணக்கம் நண்பர்களே, மாலு என்டர்டைன்மெண்ட் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறது. 1950களில் திரையரங்கில் ஒரு படம் வெளியானால் அதற்கு தோரணங்கள் மற்றும் கொடிகளை கட்டி முதலில் எம்ஜிஆரது படங்களுக்குத்தான் அவரது ரசிகர்கள் தொடங்கி வைத்தார்கள். இதனையே பின்பற்றி மற்ற படங்களின் ரசிகர்களும் தோரணங்கள் மற்றும் கொடிகளை கட்ட தொடங்கினார்கள். இதன் இடையே ஒரு திரையரங்கில் எம்ஜிஆரது படம் வெளியாவதற்கு முன்பு டிக்கெட் முன்பதிவிற்காக ரசிகர்கள் முதல் நாள் இரவு காத்திருந்து காலையில் டிக்கெட் வாங்கி சென்ற அதிசயமும் எம்ஜிஆர் படங்களில் நடந்துள்ளது. 1975ஆம் ஆண்டு வெளியான இதயக்கனி திரைப்படம் டிக்கெட் முன்பதிவில் சாதனை படைத்துள்ளது. இதயக்கனி திரைப்படம் சென்னையில் மட்டும் 3 நாட்களில் டிக்கெட் முன்பதிவில் 90,000 ரூபாயை தாண்டி வசூல் சாதனை படைத்துள்ளது. டிக்கெட் முன்பதிவில் வசூலான 90,000 ரூபாய் இப்போதைய மதிப்பில் லட்சங்களை தாண்டும் என்று கணக்கிடப்பட்டுள்ளது. இந்த முன்பதிவு சாதனை விளம்பரமாக ஆங்கில நாளேடு ஒன்றில் வெளியாகி இருந்தது. இந்த விளம்பரத்தை பார்த்து அதிர்ச்சியான அந்நாளைய அரசு அதிகாரிகள் இதயக்கனி வெளியாக இருந்த திரையரங்குகளிலெல்லாம் கடுமையான சோதனை மேற்கொண்டனர். இறுதியில் அது உண்மை என்று தெரிந்ததும் அங்கிருந்து அதிகாரிகள் சென்றுவிட்டனர். இவ்வளவு கெடுபிடிகளுக்கு மத்தியிலும் இதயக்கனி திரைப்படம் 100 நாட்களை தாண்டி ஓடி மாபெரும் வசூலை குவித்து சாதனை படைத்துள்ளது. இதேபோன்று மக்கள் திலகம் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் 2 வேடங்களில் நடித்த உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படமும் டிக்கெட் முன்பதிவில் மாபெரும் சாதனை படைத்துள்ளது. மத்தியில ஒரு சின்ன மரம் தெரியுதுல்ல, அதைத்தான் சொல்லணும். சென்னை தேவி பாரடெக்ஸ் திரையரங்கில் டிக்கெட் முன்பதிவில் 100 காட்சிகளுக்கு மேல் அரங்கு நிறைவது உறுதியாகிவிட்டது. உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படமும் பல்வேறு எதிர்ப்புகளை மீறி மாபெரும் வசூல் சாதனை படைத்துள்ளது. மேலும் இந்த படத்தை திரையரங்கில் பார்த்த பிரபல இயக்குனர் ஏபி நாகராஜன் இந்த படத்தின் கதையை தனது பிள்ளைகளிடம் கூறியிருக்கிறார். பின்னர் ஏபி நாகராஜனின் மகன்கள் உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படத்தை காண மிகவும் ஆவலாக இருந்துள்ளார்கள். இருந்தும் திரையரங்கில் டிக்கெட் கிடைக்காது என்பதால் ஏபி நாகராஜன் மக்கள் திலகத்திற்கு போன் செய்து தனது மகன்களுக்கு டிக்கெட் கிடைக்க ஏற்பாடு செய்யுமாறு கேட்டிருக்கிறார். இருந்தும் மக்கள் திலகம் என்ன செய்தார் தெரியுமா? உலகம் சுற்றும் வாலிபன் படத்தின் படச்சுருளை ஏபி நாகராஜன் வீட்டிற்கு அனுப்பி வைத்தார். மக்கள் திலகம் செய்த இந்த காரியத்தால் இயக்குனர் ஏபி நாகராஜன் மிகவும் மெய்மறந்து போனார். தம்பி, மக்கள் திலகத்தின் படங்கள் டிக்கெட் முன்பதிவில் சாதனை படைத்தது ஒரு வரலாறாக இன்று வரை பேசப்பட்டு வருகிறது. நன்றி, வணக்கம். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்க.